ஃப்ரைடே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மார்னிங் ஒரு நல்ல கேப் அப்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஸோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் ஓவராலாவே மார்க்கெட் இருந்தாங்க. பட் அதுக்கு மாறா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கேப் அப்ல ஓப்பன் ஆகி மேலே அப்சைட் போயிட்டு உடனே வந்து செல்லிங்ல கீழே வந்துட்டாங்க. மார்க்கெட் வந்து ஹியூஜாவே காலையில் ஃபாலோ இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளோட ட்ராப் ஜோனையும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி கீழே வந்துருச்சு. அண்ட் ரெண்டாவது கேண்டிலுமே, அதாவது செகண்ட் 5 மினிட்ஸ்லையுமே மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டே டச் பண்ணிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து மார்னிங்கே ஒரு 120 பாயிண்ட் வந்து நெகட்டிவா போயிருச்சு. நெகட்டிவா போயிட்டு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல அகைன் வந்து ஒரு ரிவர்சல் எடுத்துட்டாங்க. ஸோ ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து எங்கேயுமே வந்து கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகல. தென் வந்து அங்கேயே ஒரு ரிவர்சல் எடுத்து மார்க்கெட் வந்து உடனே ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அகைன் வந்து அங்க ஒரு ரிவர்சல் ட்ரை பண்ணாங்க. ட்ராப் ஜோனோட இது டாப் வந்து ஒரு சப்போர்ட்டா எடுத்து அகைன் வந்து மேல தான் போனாங்க. பட் எங்கேயுமே வந்து பிரேக் ஆகல. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகாதனால அகைன் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகாம கீழே வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓவராலாவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ எதனால அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு யூரோப்பியன் ட்ரேடுக்காக வந்து யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் சைன் ஆகிறதுக்காக மார்க்கெட் வந்து வெயிட்டிங்ல இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரேட் சைன் ஆகிற வரையுமே மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இவ்வளவு ஸ்விங் ஆகி இவ்வளவு வந்து வாலடைலா இருந்தது மார்க்கெட்ல. ஸோ தென் வந்து செகண்ட் டைமே கீழே வந்து ஒரு ரிவர்சல் ஆகி அகைன் வந்து மேலே போய் ரெசிஸ்டன்ஸ்ல கரெக்டா எக்ஸாக்டா ரிவர்சல் ஆயிட்டாங்க. ஸோ அங்கேயும் ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கன்சல்டேஷன்லேயே வந்து போச்சு. ஸோ சின்ன இடத்துல கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணாங்க. அகைன் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து அதிகமாகவே நடந்துச்சு. தென் வந்து ட்ராப் ஜோனோட பாட்டம் சைட்லேயே இருந்தாங்க மார்க்கெட். அண்ட் யூரோப்பியன் யூனியன் ட்ரேடு சைன் வந்து கொஞ்சம் ஆகி உங்களுக்கு பிரஸ் மீட்லாம் அங்கே ஸ்டார்ட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ரெக்கவர் எடுத்தாங்க. மார்க்கெட் ரெக்கவர் ஆன மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருச்சு. 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே ரேலியில தான் மேலே போனாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனாங்க. பட் அகைன் ரெசிஸ்டன்ஸை க்ளோஸ் ஆகி மேலே போயிட்டாங்க. தென் செகண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் ஆகி இப்போ க்ளோஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓவராலாவே இன்னைக்கு லெவல்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. பட் ஓவர் வாலடைல்னால நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இப்படி இருக்கு. நாளைக்கான லெவல்ஸ் இப்போ கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க.